வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மனிதனுக்கு கவலை என்பது கற்பனையாக உருவாகிற ஒரு வலை என்று அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம். கணக்கு தவறாய் எண்ணம் ஆற்றலாம். கவலை என்பதோ வாழ்க்கையில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலையாகும் என்று சொல்கிறார்கள். அதனால் கவலைக்கான காரணத்தைத்தான் கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர கவலை வந்துவிட்டதே என்று கவலைப்பட்டு அமர்ந்திருப்பதை விட அதற்கான காரணத்தை கண்டு அதை வேறறி வேண்டும் என்பதை அருட்தந்தை பாடமாக நமக்கு கொடுத்திருப்பார்கள். கவலை ஒழித்தல் என்று சொல்லுவாங்க. கவலையை சீரமைத்தல் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒழித்தே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம் உடலில் இருக்கின்ற ஆற்றல் விரயமாகிவிடும். இதை கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய பாடலில் அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, நாலு பக்கம் வாசலுண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா சொல்லையா, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா, ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா தம்பி அமைதி கொள்ளடா, ஒரு பொழுதில் துன்பம் வரும் மறு பொழுதில் இன்பம் வரும், இருளினிலும் வழி தெரியும் ஏக்கம் ஏனடா தம்பி தூக்கம் கொள்ளடா தம்பி தூக்கம் கொள்ளடா, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனியிருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை, நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையா, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா. வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிலும் மாணவ மாணவியர்கள் சிறந்த முறையில் கல்வியை கற்று நல்ல முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன்.
உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.